கதையோட ஸ்டார்டிங்ல அந்த கிங்டம்க்கு ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு மிஷன் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 3.1ன்னு சொல்லி அதுல செயின்டஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டு வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையை பரப்பணும்னு வந்திருக்கும். அடுத்ததா 3.2ன்னு போட்டு ஒரு கிங்கா அவனோட தகுதியை ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அப்பட்டோ மலையில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு மிஷன் மேல மிஷனா வந்திருக்கும். ஒரே நேரத்துல இத்தனை மிஷன்னு நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிருப்பான். அப்போ சிஸ்டம்ல நீங்க இந்த மிஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சான்ச்சுரி அன்லாக் ஆகும்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் சரி நான் முதல்ல செயின்டஸ் கூட கான்ட்ராக்ட் போடணும், அப்பதான் ஆரக்கிள் மூலியமா ஆர்டர் கொடுத்து ஈஸியா மிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பிளான் போட்டிருப்பான். இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம பீட்டில் ஸ்பை புல்லிங் எல்லாம் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் முதல்ல இந்த கிரிஃபனோட கார்ப்ஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு மானா ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கார்டனுக்கு மூவ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டிருப்பான். அப்போ அங்க இருக்கிற பீட்டில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு முட்டியை தூக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்த்திருப்பான். அது ஒரு கிரிஃபனோட எக் அண்ட் அதை நீங்க ஹேட்ச் பண்ண வைக்கணும்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடியே எக்கச்சக்கமான மிஷன் இருந்திருக்கும். அதுல இது வேறையான தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப மறுபடியும் சிஸ்டம் நோட்டிபிகேஷன்ல பீட்டில்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேர் மினரலான மித்ரலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அங்க ஒரு பீட்டில் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கும். அதை பார்க்கும்போது அது ஒரு பீட்டில் ஒர்க்கர். அது மட்டும் இல்லாம அது மைனிங், கேதரிங், கிராஃப்டிங்ல ஸ்பெஷலைஸ்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஆல்ரெடியே ஒரு மித்ரலை மைன் பண்ணி கொண்டு வந்திருக்கும். அதனால சிஸ்டம்லயும் பீட்டில் ஒர்க்கர் சக்சஸ்ஃபுல்லா மித்ரலை மைன் பண்ணதுனால உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குது. அதுல ஒரு ஆர்டிஃபேக்ட், டபுள் ஒர்க்கர்ஸ், 5000 எசன்ஸ் ஸ்டோன்ஸ்னு 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது. நம்ம ஹீரோவால அதுல ஒன்ன மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஆர்டிஃபேக்ட்டை சூஸ் பண்ணிருப்பான். ஆர்டிஃபேக்ட்டை சூஸ் பண்ணும்போது மித்ரல் நைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பாய்சன் ரெசிஸ்டன்ட், எலமெண்டல் ரெசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாம அதோட ட்ரேட் இந்த நைஃப் உடையவே உடையாதுன்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். இது உண்மையிலேயே வேற லெவலான ஒரு நைஃப். அது மட்டும் இல்லாம இது ஓரிகாமி பொண்ணுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். இது அவளுக்கு நான் பிரசன்ட்டா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருப்பான். அந்த நேரத்துல நம்ம பீட்டில் நைட் பயபிளையும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அதோட விங்ஸ்ல மித்ரலால கோட் பண்ணியிருக்கிறத காமிச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குன்னு பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வில்லேஜை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சரக்கு சைடுஸோட ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பிரின்ஸும் அவனுங்க 2 பேரையும் நான் வில்லேஜை விட்டு வெளியே அனுப்ப போறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஹயோக்கும் நீங்க ரொம்பவுமே கைண்டா இருக்கீங்க, இது நாளை பின்ன உங்களுக்கே ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும்னு வார்னிங் கொடுத்திருப்பான். அதுக்கு பிரின்ஸும் கைண்ட்னஸ்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ரூலிங்ல ஒண்ணுதான்னு சொல்லியிருப்பான். அப்ப ஜியானும் ஆனா அதை விட இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஃபுட் ஷார்டேஜ் தான். அதுக்கு பிரின்ஸும் நாம அதை பத்தி எல்ஃப் கூட நெகோசியேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருப்பான். அந்த நேரத்துல செயின்டஸ் செலினா அங்க இருந்து பிரின்ஸ்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. பிரின்ஸ் நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது காட் அப்போஸ்டல் என் கூட பேசினாரு, அதை ஒரு ஆரக்கலா மாத்தி லெட்டர்ஸ் மூலியமா ஸ்கைல காமிச்சிருப்பா. அதுல என்ன போட்டிருக்கோம்னா ராயல் ஃபேமிலியோட வாரிசாகிய நீ காட் ஆஃப் அப்போஸ்டல் லீட் பண்ற இடத்துக்கு போன்னு போட்டிருக்கோம். அப்ப பிரின்ஸும் இதை பார்த்துட்டு அப்படின்னா காட் நம்மள பார்த்துட்டு இருக்காரான்னு யோசிச்சிருப்பான். பிளாஷ்பேக்ல செயின்டஸ் செலினா பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் செயின்டஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது அவ 100% உறுதியா நம்பிக்கையோட பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால நம்ம ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா செயின்டஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டு 3.1 மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருப்பான். பிரசன்ட் டைம்ல ஹயோக்கும் நீ அந்த பீட்டில பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு பிரின்ஸும் ஆமா கரெக்டா சொன்னேன், அது மட்டும் இல்லாம அந்த பீட்டில் கிட்ட இருந்து கோல்டன் ஆரா வந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். அப்ப ஹயோக் செயின்டஸ் நீங்க மறுபடியும் அப்போஸ்டல் கிட்ட பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷனை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு இப்போதைக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன்னு அங்கிருந்து கார்டனுக்கு வந்திருப்பான். அங்க பார்க்கும்போது எக்கச்சக்கமான எசன்ஸ் ஸ்டோன்ஸா கொட்டி கிடந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு காரணம் அவ மெர்விக்கில அப்லோட் பண்ண கிரிஃபின் ஸ்ட்ராட்டஜினால தான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மெர்விக்கில இருந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு கிரிஃபின் டஞ்சனுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ ஓரிகாமியும் அவளோட ஸ்கில் பேப்பர் வெப்பை யூஸ் பண்ணி அந்த கிரிஃபனை கண்ணு தெரியாத அளவுக்கு லாக் பண்ணிருப்பா. அப்ப சியோவும் ராம்பேஜ் ஸ்வாட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கிரிஃபனை போட்டு பொளந்து கட்டியிருப்பா. அப்ப வெள்ள மண்டையும் இன்னொருத்தவனும் இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பின்னாடி பார்க்கும்போது சிவப்பு மண்டை அவளோட ஸ்கில்லான இன்ஃபர்னோ கேனனை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பா. ஆனா அந்த அட்டாக் இவனுங்க 2 பேர் மேலையும் பட வரும்போது அங்க இருந்து தெரிச்சு ஓடி இருப்பானுங்க. அவனுங்களும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் ஏமா சிவப்பு மண்டை நாங்க உன்னோட அலைஸ் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி அட்டாக் பண்ணன்னு கேட்டிருப்பானுங்க. அப்ப அவளும் உங்களை யாருடா அங்க நிக்க சொன்னதுன்னு சொல்லியிருப்பா. அப்போ திடீர்னு அந்த இடமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த கல்லு பாறை எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்திருக்கும். அப்புறம் அங்க இருக்கிற புகையெல்லாம் விலகுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அங்க ஒரு கேவ் இருந்திருக்கும்.
அந்த கேவ்க்குள்ள போய் பார்க்கும்போது அது ஒரு ஹிடன் டஞ்சனோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அப்ப சிவப்பு மண்டையும் நாம ஏன் நம்மளோட பவரை யூஸ் பண்ணி உள்ள போய் பார்க்க கூடாதுன்னு கேட்டிருப்பா. அப்ப சியோவும் இந்த மாதிரி நாம பண்ணக்கூடாது, இது ரொம்பவுமே டேஞ்சரஸ். அப்ப சடனா வெள்ளமண்டா ஒரு டிராப்ல காலை வச்சு கீழே விழுந்து அடிபட்டுருது. அப்ப ஓரிகாமியும் அவனை ஹீல் பண்ணும்போது அங்க கீழே இருக்கிற மேஜிக் சர்க்கிள் இருந்திருக்கும். அந்த மேஜிக் சர்க்கிளை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் மாதிரியே இருக்கேன்னு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காரோன் பரோக் 2 பேரையும் கட்டி வில்லேஜுக்கு வெளியே கொண்டு வராங்க. பிரின்ஸ், இதுக்காக நீ ரெக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். நான் ஆல்ரெடியே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீங்க தான் அதை கேட்கல. இன்னொரு டைம் நீங்க என்னோட மக்களை டிஸ்டர்ப் பண்றத பார்த்தனா கண்டிப்பா உங்களோட கதை முடிஞ்சிரும்னு மிரட்டி மிரட்டி இருப்பான். அப்புறம் அவனுங்க 2 பேரையும் வில்லேஜ்ல இருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள துரத்தி விட்டுருப்பானுங்க. அவனுங்க போகும்போது காரோன் கண்டிப்பா இதுக்காக நான் உங்களை பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பார்த்திருப்பான். பிரின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு அவனோட காட் ஆஃப் அப்பாஸ்டல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பீட்டில் நைட்டை அங்க வழிகாட்டுறதுக்காக அனுப்பியிருப்பான். ஏன்னா மவுண்ட் அப்போடாவுல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். அப்போ சடனா வில்லேஜ் கேட்டுக்கிட்ட ஒரு மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து நம்ம பீட்டில் பைபோலையும் வெளியே வந்திருப்பான். அப்போ அங்க இருக்கிறவங்களும் இதுதான் காட் ஆஃப் அப்பாஸ்டலான்னு பார்த்திருப்பாங்க. அப்புறம் அவங்களும் பீட்டில ஃபாலோ பண்ணி அது காமிக்கிற டைரக்ஷனை நோக்கி போகலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம பீட்டிலும் ஒரு மவுண்டன் இருக்கிற பக்கமா கூட்டிட்டு போகுது. அப்ப பிரின்ஸுக்கும் இது ஏன் இங்க கூட்டிட்டு வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ திடீர்னு நம்ம பீட்டிலும் பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த பேரியரை உடைச்சிருக்கோம். அப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியுது, இந்த இடம் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேரியர் போட்டிருந்தாங்கன்னு. இதனாலதான் நம்ம எவ்வளவுதான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையா. சரின்னு அங்க இருக்கிற கேவுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த 2 மர்ச்சன்ட்ஸும் மறைச்சு வச்சிருந்த ஃபுட்ஸ் எக்கச்சக்கமா இருந்திருக்கும். இப்போதைக்கு இந்த ஃபுட்டை வச்சு இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நம்மளால ஓட்ட முடியும்னு சந்தோஷப்பட்டிருப்பானுங்க. நமக்கு ஃபுட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அங்க கத்துற சவுண்டு கேக்குது. என்னன்னு போய் பார்க்கும்போது அங்க ஜைகாண்டிக் சைஸ்ல நம்ம டாகி வந்திருக்கும். அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து பயந்து நடுங்கி இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹயோக்கும் பிரின்ஸ், நீங்க மத்தவங்களை இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அப்போ திடீர்னு சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகி ஹவுலரோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அதுல உங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்போ ஹயோக்கும் என்னன்னு புரியாம ஸ்கிரீனை பாத்துக்கு இருக்கும்போது நம்ம டாகியும் பயங்கரமா அட்டாக் பண்ண வந்திருக்கும். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.